सत्यानंद चिंतत्येक पक्षे सर्वाध्यक्षे भक्तिरक्षादिदक्षे श्री गोविंदे विश्वसर्गाधिकंदे पूर्णानंदे नित्यमास्तामतिर्मे अज्ञानिरतिरुपैति या विशेषं भक्ति परावजिति परिपोषमुच्चैः तत्त्वं परं सुरदुर्गमम् अभ्यजस्रं सत्कुण्यप्रचोदितं प्रणमामि गीतं गौरां सुखः सत्कुमुद प्रमोदि स्वाभिक्रिया गोस्तमो निहन्त श्रीकृष्ण चैतन्य सुधानि धर्मे मनोदितिष्ठन् स्मृतिं करोतु प्राचीनवाच सुविचारे सोऽहम् अद्योऽपि गीतामृतले सल्सु यतः प्रभोरे मदेत तत्र सन्तक्षमत्वं शरणागतस्य स्वदर्पण्याणवैराग्य साध्यभक्तिवगोचरः नारायण परब्रह्म गीता शास्त्रे समीरितः. ஹரே கிருஷ்ணா, எல்லாருக்கும் நமஸ்காரம். ஸோ இன்று புருஷோத்தமா தன்னுடைய பகவத்கீதா ஸ்லோகம் 15ஆம் அத்தியாயத்திலிருந்து 15ஆம் அத்தியாயத்துல நம்ம இன்னைக்கு 17ஆவது ஸ்லோகத்தை பார்க்க போறோம். இந்த ஸ்லோகம்னா இந்த 15ஆம் அத்தியாயத்தினுடைய மணியான ஸ்லோகம் சொல்லலாம். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மே துதாகிருதா யோ லோகத்ரயமாவிஷ்ய பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரः அப்படின்ற ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல தான் கிருஷ்ணர் தன்னை புருஷோத்தமன் அப்படின்ட்டு நிர்ணயம் பண்றார். என்ன சொல்றார்? கிருஷ்ணரே சொல்றார் இந்த விஷயத்த. உத்தம புருஷா அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் தான் இருப்பதிலேயே உத்தமமான புருஷன் அப்படின்னு சொல்லி சொல்றார். உத்தமமான புருஷன்னா என்ன அர்த்தம்? அப்ப அதமமான புருஷர்களும் இருக்காங்க, அப்படின்னா புருஷர்களும் இருக்காங்க இல்லையா? இது வந்து சூப்பர்லேட்டிவ் டிகிரி. இப்போ வந்து நம்ம குட், பெட்டர், பெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அது போல இதுலயும் நம்மளுக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா உத்தம புருஷர் அப்படின்றதுக்கு நமக்கு அர்த்தம் இருக்கு. முன்னாடியே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன். நான் இந்த 5 விரல் அப்படிங்கிற நம்மளுக்கு இந்த புருஷோத்தமனை ஞாபகப்படுத்தக்கூடியதா இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஏன் இந்த 5 விரல்ல நமக்கு இந்த சின்ன விரல் அப்படிங்கிறது அபுருஷ. அபுருஷ அப்படின்னா புருஷன் அல்லாத தன்மை. புருஷன் அல்லாத தன்மைன்னா என்னது? ஜடம், ஜட உலகம் இல்லையா? இது அபுருஷ அப்படின்னு பேரு. அதுக்கப்புறம் புருஷ. புருஷன்னா யாரு? இந்த உலகத்துல பந்தப்பட்ட ஜீவாத்மாக்கள், கட்டுண்ட ஜீவாத்மாக்கள் நம்ம என்ன சொல்றோம்? புருஷர்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு அடுத்து உட்புருஷ. இந்த ஜீவாத்மாக்கள், கட்டுண்ட ஜீவாத்மாக்களுக்குள்ள சிறந்தவர்கள் யாரு? மோட்சம் அடைந்த ஜீவாத்மாக்கள், உட்புருஷ. அதுக்கப்புறம் வர்றது உத்தர புருஷ. உத்தர புருஷ யாரு? கட்டுண்ட ஜீவாத்மா, அதாவது மோட்சம் அடைந்த ஜீவாத்மாக்கள்ல சிறந்தவர்கள். அவங்க யாரு? இந்த உலகத்துக்கே வராத நித்திய சூரிகள், அதாவது வைகுண்டத்திலே எப்பயுமே இருக்கக்கூடிய நித்திய சூரிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் இல்லையா? அவங்க உத்தர புருஷ அப்படின்னு சொல்றோம். கடைசியில வர்றது உத்தம புருஷ இல்ல புருஷோத்தமன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அந்த கட்டுண்ட ஜீவாத்மாக்களையும் விட உயர்ந்தவர் அப்படின்றதுனால அவருக்கு பேர் உத்தம புருஷன். அப்ப பகவான் ஏன் உத்தம புருஷன்? பகவான் உத்தம புருஷன்னா எல்லாருக்கும் புருஷர்களுக்கு தலைவன் அப்படின்னு அர்த்தம். புருஷர்கள்லாம் யாருன்னே தெரியாம நாம அவனுக்கு தலைவன் சொல்லி என்ன பிரயோஜனம் இல்லையா? அவ பகவான் பத்தாத்மா, முக்தாத்மா, நித்யாத்மா, இப்படி இந்த 3 விதமான ஆத்மாக்களுக்கும் உயர்ந்தவரா இருக்கிறதுனால அவருக்கு பேரு புருஷோத்தமன், உத்தம புருஷா அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க. அப்படின்னு பகவானே தன்னை பிரகடனப்படுத்துறார். உத்தம புருஷன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ பகவத்கீதை அப்படிங்கிறது இந்த பரத்துவ நிர்ணயத்தையும் நம்மளுக்கு சொல்லி கொடுக்குது. யாரு முழு முதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாரு? பகவான் கிருஷ்ணரே நிர்ணயம் பண்றார் நமக்கு. பகவத்கீதை அப்படிங்கிறதுனால கீதோபனிஷத்துன்னு சொல்லி சொல்லுது. ஏன்னா உபனிஷத்து அப்படிங்கிறது நமக்கு என்னைக்குமே வேதத்தினுடைய கருப்பொருளை சொல்லக்கூடியதா இருக்கும். உபனிஷத் அப்படின்னாவே வேதத்தினுடைய சாரத்தை சொல்ல வந்தது அப்படின்னு அர்த்தம். அப்ப வேதத்தினுடைய சாரம் உபனிஷத். அந்த உபனிஷத்தினுடைய சாரமாக தான் நம்ம பகவத்கீதையை பாக்குறோம். அந்த பகவத்கீதையில தான் நமக்கு புருஷோத்தமன் யாரு, முழுமுதற் கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்றாங்க? நிர்ணயம் பண்ணி கொடுக்குறாங்க. நாம் தெளிவாக அந்த புருஷோத்தமனை, அந்த பூர்ண புருஷரான முழுமுதற் கடவுளை வழிபட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்மளுக்கு என்ன பண்றாங்க? இந்த விஷயத்த சொல்லி கொடுக்குறாங்க. உத்தம புருஷஸ்து அந்யஹா. உத்தம புருஷஸ்து அந்யஹா. அந்யஹான மற்றவர்களிருந்து வேறுபட்டவனாக உத்தம புருஷனாக இருக்கிறேன். சரி, அந்த உத்தம புருஷனுக்கு வேற என்ன ஒரு பேரு? அவனுக்குதான் பரமாத்மா இது உதாகிருதா அப்படின்னு சொல்றான்.
பரமாத்மான்னு பேரு அந்த உத்தம புருஷனுக்கு அப்படின்னு சொல்றார். அப்ப கிருஷ்ணருக்கு எத்தனையோ பேர்கள் இருக்கு, அவர் ஏன் பரமாத்மான்ற பேரை சூஸ் பண்ணும்? இல்லையா? முழுமுதற் கடவுள் கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம், ராமன் சொல்லியிருக்கலாம் இல்லையா? ஆனா என்ன பண்றாரு, பரமாத்மா இது உதாகிருதா, பரமாத்மான்னு அவர் சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. பரமாத்மான்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்னது அப்படின்னு கேட்கும் பொழுது, நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை படிச்சுட்டு இருக்கும் போதே நாம் இதை கேட்டிருக்கோம். பரமாத்மா அப்படின்னா பொதுவாக சொல்லக்கூடிய அர்த்தம் என்னது, எல்லாருடைய இதயத்திலையும் நீக்கமர நிறைஞ்சிருக்கார், உள்ளார இருந்துட்டு ஆஹ் சாட்சியா இருந்துட்டு இருக்காரு அப்படின்ற அர்த்தம் இருக்கும் பரமாத்மா அப்படின்னா. ஆனா அப்படின்ற பேருக்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப ரமா ஆத்மா. ப அப்படின்னா பாதுகாப்பவர், ரமா அப்படின்னா லக்ஷ்மியை, ஆத்மா அப்படின்னா தன்னை போல. யார் ஒருவர் தன்னுடைய சரிபாதியாகிய லக்ஷ்மியை தன்னுடைய ஆத்மாவை போல பாதுகாக்கின்றாரோ அவருக்கு பேரு பரமாத்மா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க. அப்படின்னா லக்ஷ்மி நாராயணன் அப்படின்னு அர்த்தம், சீதாராமன் அப்படின்னு அர்த்தம், அப்படின்னா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம். சோ பரமாத்மா அந்த சக்தியும் சேர்த்து குறிக்குது. இப்ப நம்ம ராதாகிருஷ்ணன் சொல்றோம் இல்லையா, ராதாகிருஷ்ணன் என்னது, ராதையினுடைய கிருஷ்ணன் அப்படின்னு அர்த்தம். சீதாராமன் என்னது, சீதையினுடைய ராமன் அப்படின்னு அர்த்தம். லக்ஷ்மி நாராயணர்கள் அப்படின்னா என்னது, லக்ஷ்மியினுடைய நாராயணன் அப்படின்னு அர்த்தம். நாராயணுடைய லக்ஷ்மி கிடையாது, லக்ஷ்மியினுடைய நாராயணன் அப்படின்னு அர்த்தம். அது போல பகவான் என்ன பண்ணார் அப்படின்னா, தன்னுடைய பக்தை ஆகிய லக்ஷ்மி தேவி தன்னுடைய ஆத்மாவை போல பாதுகாக்காராம். இது எதை குறிக்குது, பகவானுடைய அன்பை குறிக்குது. பகவான் எந்த அளவுக்கு தன்னுடைய சக்தி மேல அன்பு வச்சு இல்லையா? அப்ப பகவான் பக்தர்கள் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்கார், பக்த வாத்சல்யனா எப்படி இருக்கார் அப்படிங்கிற ஒரு குணத்தை காட்டு. சோ பகவானாகவே இருந்தாலும், உத்தம புருஷனாகவே இருந்தாலும், அந்த பகவானுக்கு என்ன தெரியுமா ஆசை, தன்னை எப்படி தெரியுமா சொல்லிக்கணும்னு ஆசை, நான் பக்த வத்சலன் சொல்லிக்கிறத ஆசையை தவிர, வெறும் நான் முழுமுதற் கடவுள் சொல்றதுல பெரிய இஷ்டம் கிடையாது. அதனால பகவான் சொல்றாரு, உத்தம புருஷஸ்தோன்யா பரமாத்மேதிதா இது உதாகிருதா. சாஸ்திரங்கள்ல என்னதான் என்ன சொல்றாங்க, பரமாத்மா பரமாத்மான்னு சொல்றாங்க அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். பொதுவாக நம்ம பேச்சு வழக்கிலே சொல்றோம் கிருஷ்ண பரமாத்மா அப்படின்னு சொல்றது உண்டு. யாருமே சிவபரமாத்மா, முருக பரமாத்மா, விநாயக பரமாத்மா யாரும் சொல்றது கிடையாது. கிருஷ்ணர் தான் பரமாத்மான்னு சொல்றது. அது கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, நிர்ணயம் பண்றாரு. கிருஷ்ணருக்கு அந்த தகுதி இருக்கு. கிருஷ்ணர் சொல்றாரு, நான் தான் முழுவதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நாம் இந்த ஒரு வாக்கியத்தை நம்ம எடுத்துக்கணும். கிருஷ்ணர் சொல்லக்கூடிய இந்த ஒரு வாக்கியத்தை எடுத்துக்கணும். என்ன அப்படின்னா, பிரம்மா சொல்றாரு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. சிவபெருமான் சொல்றாரு கிருஷ்ணன் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. தேவதைகள்லாம் சொல்றாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அசுரன் கூட சொல்றாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல எல்லா ரிஷிகளும் சொல்றாங்க கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. வேதமும் சொல்லுது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. கிருஷ்ணரும் சொல்றாரு நான் தான் முழுமுதற் கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கிருஷ்ணர் மட்டும் தான் சொல்ல முடியும், வேற யாரும் சொல்ல முடியாது. சோ அப்படி இந்த 15ஆம் அத்தியாயமானது புருஷோத்தம யோகம் அப்படிங்கிறது கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த சொல்ல வந்த விஷயம். அந்த கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் என்ன பண்றாரு, அப்படின்னா பக்தர்களை பாதுகாக்கிறார், அவ்வளவுதான் சார். முழுமுதற் கடவுளா இருக்கிறதோட நோக்கம் என்னது, எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் ஆஹ் அடக்கி ஆள்றது கிடையாது, எல்லாருக்கும் சேவை பண்ணக்கூடியவரா இருக்காரு. அதனால அவர் முழுமுதற் கடவுளா இருக்காரு. கிருஷ்ணர் ஏன் முழுமுதற் கடவுள், ஏன்னா அவரு பக்தர்களுக்கு சேவை பண்ணக்கூடியவரா இருக்கார். மற்ற தேவதைகள்லாம் எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா நீங்க ஏதாவது செஞ்சீங்க, பூஜை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதம் மட்டும் கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா கிருஷ்ணர் அப்படி கிடையாது. கிருஷ்ணர் என்ன பண்றாரு, தன்னை வழிபடுபவர்களுக்கு தானே என்ன பண்றாரு, சேவகனா மாறிடுறாரு. இது முழுமுதற்களுடைய மிக முக்கியமான ஒரு குணம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த குணத்தினாலதான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுளா இருக்காரு. சோ நாமும் ஒரு இடத்துல உயர்ந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னா, நாம் எப்ப சேவை பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்ப நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால உயர்ந்த இடத்துக்கு போக முடியும்.
அதனால சேவையினால ஒருத்தர் உயர முடியுமே தவிர வெறுமனே ஒரு அன்பு ஆட்சி பண்றதுனால யாரையும் நம்ம கட்டுப்படுத்த முடியாது, நாம் உயரவும் முடியாது. சோ இதை நம்ம கிருஷ்ணர் ஆரம்பத்தை காட்டுறார். முழுமுதற் கடவுள் அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான அர்த்தத்தை காட்டுறார். முழுமுதற் கடவுள் அப்படின்னா பக்த வத்சலனா இருந்து பக்தர்களுக்கு சேவகனா இருக்காரு. அப்படிப்பட்ட குணம் இருக்கிறனால கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள். உத்தம புருஷஸ்துவன்யா பரமாத்மே ஆவர்தா யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய. அடுத்த விஷயம் சொல்றாரு, யோ லோகத்ரயம் யஹ லோகத்ரயம். லோகத்ரயம் அப்படின்னா மூன்று உலகங்கள் அப்படின்னு அர்த்தம். மூன்று உலகங்களிலும் நான் தான் போற்றி புகழப்படுகிறேன். மூன்று உலகம்னா என்னது? பாதாள லோகம் இருக்கு, பூலோகம் இருக்கு, சொர்க்கலோகம் இருக்கு. இந்த மூன்று உலகங்களாலும் நான் தான் முழு கடவுளாக உணரப்படுகின்றேன் போற்றி சொல்றேன். மூன்று உலகங்கள் இது ஒரு அர்த்தம். ஆனா நமக்கு ஆச்சாரியர்கள் கொடுக்க அர்த்தம் என்ன அப்படின்னா, லோகத்ரயம் உலகங்களையும் குறிக்கும், மூன்று வேதங்களையும் குறிக்கும். பொதுவாக வேதங்கள் மூன்று தான் சொல்லப்படுறது உண்டு. ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம் அப்படிங்கிற இந்த மூன்று தான் வேதங்களா சொல்லப்படுது. அதர்வ வேதம் அப்படிங்கிறது உபவேதமா தான் இருக்கு. அதர்வ வேதத்தை பெருசா நம்ம எடுத்துக்கிறது கிடையாது, ஏன்னா அதுல பெரிய தத்துவ விஷயங்கள் கிடையாது. இந்த மூன்று வேதங்கள்லயும் சொல்லப்படக்கூடிய பரமாத்மா பகவான் நான் தான் சொல்லி சொல்றேன். அப்ப வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா அப்படின்னு கிருஷ்ணர் சொன்னார் இல்லையா, அந்த வாக்கியத்தை இங்க மறுபடியும் என்ன பண்றாரு, நிர்ணயம் பண்றாரு. வேதைஷ்ட சர்வைர் அகமேவ வேத்யா, வேதத்தினால அறியப்பட வேண்டியவன் நான் தான். ஒருத்தர் வேதத்தை கத்துக்கிட்டார் அப்படின்னா அந்த வேதத்தினால பகவானை புரிஞ்சுக்கணும். பகவான் கிருஷ்ணர் தான் பரமாத்மா, அவர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணுமா. சோ அந்த விஷயம் தான் இங்க சொல்றாரு. யோ லோகத்ரயம் அப்படின்னு சொல்றார். மூன்று வேதங்களாலும் புகழப்படக்கூடியவன் நான் தான் அப்படின்னு சொல்லி சொல்றார். இதே விஷயத்தான் நம்ம ராமாயணத்திலையும் பாக்குறோம். கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படின்னு அங்க ஆரம்பிக்கிறார். வால்மீகி ரிஷி கேள்வி கேட்கும் போது என்ன சொல்றாரு? கோன் வாஸ்மின் சாம்பிரதம் லோகே, இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உயர்ந்த நபர், உயர்ந்த குணங்களை கொண்ட நபர் யார் அப்படின்னு கேட்டார். அதே போல சாஸ்திரங்கள்ல மூன்று சாஸ்திரங்கள்லயும் சொல்லப்பட்ட உயர்ந்த கடவுள் யார் அப்படிங்கிற விஷயத்த கேட்கிறார் இல்லையா. கோன் வஸ்மின் சாம்பிரதம் லோகே அப்படிங்கிற அங்கேயும் பரத்வர் நிர்ணயம் அப்படிங்கிறது செய்யப்பட்டது. இது ராமாயணத்துல. அதே போலதான் நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலே பாக்குறோம் இல்லையா. இமேகம் தெய்வத்தம் லோகே அப்படிங்கிற வார்த்தை அங்கேயும் வருது. இமேகம் தெய்வத்தம் லோகே, ஏகம் தெய்வத்தம், ஒரே ஒரு தெய்வம் யாரு எனக்கு சொல்லுங்க. ஏன்னா நிறைய தெய்வங்கள் இருக்கிற மாதிரி இருக்கு. எங்க உலகத்திலயும் சரி, சாஸ்திரத்திலயும் சரி, சாஸ்திரத்துல நிறைய தெய்வங்கள் சொல்லப்பட்டதா இருக்கு. அப்ப இந்த நிறைய தெய்வங்கள்ல சாஸ்திரங்கள்ல சொல்லப்படக்கூடிய ஒரே தெய்வம் யார் அப்படிங்கறத விஷ்ணு சஹஸ்ரநாமத்திலயும் சொல்லக்கூடியது கிமேக்கம் தெய்வத்தம் லோகே. அப்ப நம்ம இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல பாக்குறோம் கிமேக்கம் தெய்வத்தம் லோகே, ராமாயணத்துல பாக்குறோம் கோன்வஸ்மின் சாம்பிரதம் லோகே, பகவத்கீதையில பாக்குறோம் யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய. இப்படி இந்த மூன்று சாஸ்திரங்கள் நான் என்ன பாக்குறோம் அப்படின்னா, இந்த லோகத்ரயம், லோக அப்படிங்கிற சப்தமான நமக்கு சாஸ்திரத்தை குறிக்குது. சோ இந்த சாஸ்திரங்களை சொல்லப்பட்ட முழுமுதற் கடவுள் பகவான் கிருஷ்ணர் தான் அப்படிங்கிற விஷயத்த சாஸ்திரமும் சொல்லுது, கிருஷ்ணரும் சொல்றாரு. இதை நம்ம புரிஞ்சுக்கிறோம். யோ லோகத்ரயம் ஆவிஷ்ய பிபர்த்தி அப்யய ஈஸ்வரஹ. இப்ப அந்த முழுமுதற் கடவுளுக்கான அடுத்த ஒரு சில குணங்களை பத்தி பேசுறார். புருஷோத்தமன் சொல்றோம் இல்லையா, அந்த புருஷோத்தமனுக்கு அடுத்த ஒரு சில குணங்களை பத்தி பேசுறார். என்னது? அவ்யய ஈஸ்வரஹ பிபர்த்தி அவ்யய ஈஸ்வரஹ ஆவிஷ்ய, நான் எல்லாவற்றிலும் பரவி இருக்கின்றேன், அனைத்தையும் தாங்குகின்றேன், அனைத்தையும் கட்டுப்படுத்துகிறேன். இந்த மூன்று குணங்கள் எனக்கு இருக்கிறதுனால எனக்கு புருஷோத்தமன் பரமாத்மான்னு பேரு அப்படின்னு சொல்றான். வியாபனாது பரணாது சுவாமியாது புருஷோத்தமஹா அப்படிங்கறது அர்த்தம். இதுதான் நம்மளுக்கு ஆளவந்தார் யமுனாச்சாரியர் சொல்லி கொடுக்கிறாரு. இந்த மூன்று குணங்களால ஒரு புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம். என்ற மூன்று குணங்கள்: வியாபனாது அனைத்தையும் வியாபித்திருக்கின்றார், பரணாது அனைத்தையும் தாங்குகின்றார், சுவாமியாது அனைத்தையும் தன்னுடைய வசத்துல வச்சுட்டு இருக்கார், தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சுட்டு இருக்கார். இந்த மூன்று குணங்களால அவர் என்ன சொல்றோம்? நம்ம புருஷோத்தமன் சொல்லி சொல்றோம். சோ இந்த குணங்களால நாம் பகவான் தெரிஞ்சுக்கிறோம். இந்த குணங்கள் எல்லாம் அப்படின்னா அவங்க புருஷோத்தமம் கிடையாது. வியாபனாது அனைத்திலும் வியாபித்திருக்கின்றார். வியாபனம் அப்படின்னா உள்ள நுழையிறது, அனைத்து பொருட்களுக்குள்ளார நுழைஞ்சிருக்காரு.
பரணாத், வெளியிலயும் இருக்கார், அனைத்தையும் தாங்கிட்டு இருக்கார். ஏன்னா தாங்கணும்னா வெளியில இருந்தா தாங்க முடியும், உள்ள போய் தாங்க முடியாது. சோ உள்ளும் புறமும் இருந்து அப்படின்னு தான் நான் பாக்குறோம். சோ பகவான் எப்படி இருக்காரு அப்படின்னா, ஆஹ் அந்த யோந்த பிரவிஷ்ய அப்படின்னு சொல்ற மாதிரி அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு வேதம் போதுது. அந்தர் பகிஷ்ட தத் சர்வம், இந்த உலகத்துல நீங்க பார்க்கக்கூடிய எல்லாவற்றிலும் உள்ளும் புறமும் நுழைந்து இருக்கிறார் பகவான். அந்தர் பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா, எல்லாவற்றிலும் வியாபித்திருக்கின்றான் யாரு? நாராயணன் அப்படிங்கிற விஷயத்த சொல்லி கொடுக்குது நம்மளுக்கு. அப்படி பகவான் என்ன பண்ணாரா? உள்ளேயும் இருக்காரு, வெளியிலயும் இருக்காரு. உள்ள எப்படி இருக்காரு அப்படின்னா, எப்படி காற்று எல்லா இடத்துலயும் பரவி இருக்கும் அது போல எல்லா இடத்துலயும் பரவி இருக்காரு. அதே போல எல்லாவற்றையும் தாங்கிட்டு இருக்காரு. எப்படி தாங்கிட்டு இருக்காரு அப்படின்னா, பூமி எப்படி எல்லாவற்றையும் தாங்கிட்டு இருக்கோ அது போல தாங்கிட்டு இருக்காரு. அதே போல எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. எப்படி கட்டுப்படுத்திட்டு இருக்காரு? ஒரு ராஜா எப்படி கட்டுப்படுத்துறாரு அதை போல கட்டுப்படுத்துறாரு. இந்த 3 குணங்களும் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல தனித்தனி தான் பார்க்க முடியும். உள்ள நுழைஞ்சா வெளில இருக்க முடியாது, வெளியில இருக்கிற உள்ள நுழைய முடியாது, வெளியில உள்ள இருந்துட்டு ஒருத்தர் கட்டுப்படுத்த முடியாது. ஆனா பகவான் எப்படி இருக்காரு? உள்ளேயும் இருக்காரு, வெளியிலயும் இருக்காரு, எல்லாத்தையும் கட்டுப்படுத்திட்டு இருக்காரு. சோ அப்படி இந்த 3 குணங்களை பகவான் கொண்டு இருக்காரு. வியாபனாது, பரணாது, சுவாமியாது, புருஷோத்தமகா. இப்படிப்பட்ட 3 குணங்களை உடையவனை நம்ம என்ன சொல்றோம்? புருஷோத்தமன், பரமாத்மான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்றோம். இந்த ஸ்லோகம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்லோகம். முடிஞ்சா மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்லோகத்தை தான், இந்த ஸ்லோகத்தை வச்சுதான் நம்ம என்ன சொல்றோம்? இத புருஷோத்தம யோகம் அப்படின்னு சொல்றோம். அப்ப நம்ம இன்னைக்கு என்ன விஷயம் பார்த்தோம் அப்படின்னா, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த கிருஷ்ணரை என்ன பண்றாரு? பிரகடனப்படுத்துறாரு. கிருஷ்ணரை விட உயர்ந்த ஒரு ஆஹ் பொருள் கிடையாது நமக்கு. நமக்கு உயர்ந்த ஒரு அத்தாரிட்டி கிடையாது, அதிகாரி கிடையாது. நமக்கு முழுமுதற் கடவுள் யாரு அப்படின்னு சொல்றதுக்கு. மற்ற தெய்வங்கள் நம்ம கிட்ட பேசுறது கிடையாது. நீங்க பாருங்களேன், எத்தனையோ தேவதைகள்லாம் இருக்காங்க. எந்த தேவதையாவது நம்ம கிட்ட பேசி பார்த்திருக்கோமா? நம்ம விநாயகரோ, முருகரோ, இல்ல சிவபெருமானோ கூட நம்ம கிட்ட பேசுறது கிடையாது பெருசா. ஆனா என்ன பண்ணிருக்காரு? கிருஷ்ணர் தான் நம்ம கிட்ட தொடர்ந்து பேசிட்டே இருக்காரு. அதான் கிருஷ்ணாவதாரத்துக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். மற்ற தெய்வங்கள்லாம் தெய்வமா இருக்கும், கிருஷ்ணர் மட்டும்தான் என்ன பண்றாரு அப்படின்னா, நம்மோட சேர்ந்திருந்து நம்மை வழிநடத்தி நம்மை மேல இழுத்து அவர்கிட்ட சேர்த்துக்கிறதுக்கான ஒரு வழியை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனார். பகவத்கீதை அப்படின்னு அவங்களுக்கு உயர்ந்த சாஸ்திரத்தை கொடுத்துட்டு போயிருக்காரு. அப்ப பகவத்கீதை படிச்சோம் அப்படின்னா நாம் கண்டிப்பா இதை புரிஞ்சுக்கணும். என்ன புரிஞ்சுக்கணும்? கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள்னு கிடையாது, கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கணும். அப்ப மற்றவர்கள்லாம் தேவதைகள். எப்படி ஒரு நாட்டுல பிரதமர் இருக்கார், அந்த பிரதமர் கீழ் நிறைய தேவதைகள், நிறைய மினிஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, எம்எல்ஏஸ் எல்லாம் இருக்காங்க. அது போல ஒரே ஒரு ஒரு நாட்டுல ஒரு பிரதமர் தான் இருக்க முடியும். அது போல ஒரு ஒரு முழுமுதற் கடவுள்லாம் இருக்க முடியும், நிறைய முழுமுதற் கடவுள்லாம் இருக்க முடியும். எல்லாரும் ஒண்ணுதான் அப்படிங்கிறது கிடையாது. எல்லாரும் ஒண்ணு கிடையாது, எல்லாரும் வேற வேறதான். எல்லாரும் ஒண்ணு அப்படிங்கிறது தவறான ஒரு கருத்து. எல்லோருமே ஆத்மாக்கள். நாம எல்லாருமே தேவதைகள் எல்லாமே பகவானுடைய சேவைகளை பண்ணிட்டு இருக்காங்க, இந்த பிரபஞ்ச நிர்வாகத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ நம்ம சேவை பண்றோம் அப்படின்னா அது அஹ், ஒரு கீழ்த்தரமான விஷயம் நம்ம நினைச்சிடக்கூடாது. இந்த உலகத்தை பொறுத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், ஒருத்தர் கீழே சேவை பண்றது அப்படின்னா அடிமையா இருக்கிறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். பட் பகவானுக்கு பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அதுக்கு பேர் அடிமைத்தனம் கிடையாது. நான் பகவானுக்கு கீழே சேவை பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா அது அடிமைத்தனத்தை குறிக்கிறது கிடையாது. அது பகவான் நான் தான் சொல்லிட்டார், முன்னாடியே சொல்லிட்டார், என்னுடைய பக்தர்கள் நான் என்ன பண்றேன், என்னை விட உயர்ந்தவங்களா வச்சு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டார். பரமாத்மான்னு சொல்ல என்ன என்ன அர்த்தம்? எனக்கு பிரியமானவர்கள். இன்னும் ரமா அப்படின்னு சொன்னா ஆனந்தம் அப்படின்னு சொல்றோம். சோ பகவானுக்கு ஆனந்தத்தை தருபவர்கள் ரமா. சோ பகவானுக்கு ஆனந்தத்தை தரக்கூடிய பக்தர்கள் என்ன பண்றாரு? பகவான் அப்படி வச்சு பாத்துக்கிறாரு. அதனால நாம் இங்க பகவானுக்கு சேவை பண்றாங்க அப்படின்னு சொல்லும் போது மற்ற தேவதைகள் நம்ம குறைச்சு சொல்றது கிடையாது, அது குறைச்சல் கிடையாது. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? கிருஷ்ணருக்கு சேவை பண்றது நம்ம தாழ்ச்சி நினைச்சிட்டு இருக்கோம், கிடையாது. கிருஷ்ணருக்கு சேவை பண்றதுதான் ரொம்ப உயர்ந்த தர்மம் அப்படிங்கிறத பிரம்மாவும் நம்மளுக்கு காட்டியிருக்காரு கிருஷ்ண லீலையில, சிவபெருமானும் காட்டியிருக்காரு நம்மளுக்கு கிருஷ்ண லீலையில. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா விஷ்ணுவே காட்டியிருக்காரு கிருஷ்ண லீலையில. விஷ்ணு என்ன பண்றாரு அப்படின்னா, நான் கிருஷ்ண ரூபத்தை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சுவாரஸ்யமான ஒரு லீலையை பண்ணியிருக்காரு.
அப்ப இந்த கிருஷ்ண ரூபம், இந்த கிருஷ்ணருடைய திவ்யமங்கல விக்கிரகம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஆனந்தத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. எல்லோருக்குமே எல்லாரையும் கவரக்கூடியதா இருக்கு. அதனால அது பேர் கிருஷ்ண அப்படி சொல்றோம். அப்படி இந்த கிருஷ்ணரை முழுவதற் கடவுள் அப்படிங்கிற விஷயம், கிருஷ்ணருக்கு சேவகன் அப்படிங்கிற விஷயம் அப்படிங்கிறது ஒருத்தருக்கு தாழ்ச்சி கொடுக்கறது கிடையாது. ஒருத்தருக்கு அது அவமானம் கிடையாது. நான் கிருஷ்ண பக்தன், நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல பிரம்மாவும் சந்தோஷப்படுறாரு, ருத்ரனும் சந்தோஷப்படுறாரு, எல்லா தேவதைகளும் சந்தோஷப்படுறாங்க, எல்லா சக்திகளும் சந்தோஷப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வந்து இவங்க வேற அவங்க வேறன்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கணும். எல்லோருமே பகவானுடைய சேவகர்கள் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுல அவங்க யாருமே வந்து கொஞ்சம் கூட தயக்கப்படுறதே இல்லை. சோ இதை நான் வந்து கண்டிப்பா நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். பகவத்கீதை கேட்கிறோம் அப்படின்னா பகவத்கீதை கேட்டருடைய பலன் இதுதான். என்னது? யார் முழுமுதற் கடவுள் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த முழுமுதற் கடவுள் கிட்ட நம்ம சரணாகதி பண்ணி அந்த முழுமுதற் கடவுள் கிட்ட பக்தி செஞ்சு அந்த முழுமுதற் கடவுளை அடையிறதுதான் நாம் பகவத்கீதையை படிச்சதனுடைய நோக்கமே. நாம் நிறைய இன்ஸ்டன்ஸ்ல பார்க்க முடியும் எப்படி கிருஷ்ணர் தன்னை முழுமுதற் கடவுளா வெளிக்காட்டினார் அப்படிங்கிற விஷயத்த நாம் ஸ்ரீமத் பாகவதம் முழுமையா எல்லா இடத்துலயும் பார்க்க முடியும். அதனால இவர் உயர்ந்தவர் அப்படின்னு சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் தாழ்ந்தவங்கள் அப்படின்னு நினைக்காதீங்க. இதுல உயர்வு தாழ்வு அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. சோ பகவான் உயர்ந்தவர், அது நமக்கு நல்லா தெரியும். சோ பகவானுடைய பக்தர்களும் பகவானுக்கு கீழ இருந்து சேவை பண்ணக்கூடிய பகவானோட சேர்ந்து சேவை பண்ணக்கூடிய தேவதைகளும் என்னைக்கும் தாழ்ந்தவர்கள் அப்படின்ற எண்ணமே நம்மளுக்கு வரக்கூடாது. அவர்களும் உயர்ந்தவர்கள் தான். ஏன்? ஏன்னா பகவான தொடர்புல இருக்காங்க, பகவானுக்கு சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கு உயர்ச்சி. பகவானால பக்தர்களுக்கு எல்லாருக்கும் உயர்வே தவிர என்னைக்கும் தாழ் வரவே வராது. அது இந்த உலகத்தினுடைய கான்செப்ட் அது. நம்ம ஒருத்தர் கீழே சேவை பண்றோம் அப்படின்னா அது ரொம்ப அவமானமான விஷயம். அது பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. அது பெரிய ஒரு பெருமையா நினைக்க மாட்டாங்க. நான் இவரு கீழே சேவை பண்றேன் அப்படின்னு சொல்றது ஒரு பெருமையா நினைக்க மாட்டாங்க. ஆனா நான் கிருஷ்ணருக்கு கீழே சேவை பண்றேன் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப பெருமையான விஷயம். நான் கிருஷ்ண பக்தன், நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு சொல்றது உண்மையில பெருமையான விஷயம். நாம் அந்த பெருமைப்படணும். அந்த பெருமைப்படுறதுனால நம்ம என்ன பண்றோம்? இந்த நாமம் போட்டிருக்கோம். நாமம் அப்படிங்கிறது என்னது? பிரதிபலிக்குது. நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்ற சொல்லுது. இந்த நாமம் அப்படிங்கிறது நமக்கு பகவானுடைய 2 திருப்பாதத்தை குறிக்கூடியது. இது 2 பகவானுடைய திருப்பாதங்கள். இது துளசி. அப்ப நம்ம என்ன காட்டுறோம் உலகத்துக்கு? மக்களே, நீங்கெல்லாம் இந்த உலகத்துல பலவிதமான மக்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கீங்க. யாருமே வந்து சுதந்திரம் கிடையாது. ஈவன் இந்த நாட்டுடைய ஜனாதிபதியா இருந்தாலுமே கூட சரி. அந்த ஜனாதிபதி கூட என்ன பண்றாரு? நான் தான் இந்த நாட்டுடைய முதல் சேவகன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எல்லாருமே சேவை பண்ணக்கூடியவங்க தான். ஆனா இந்த நாட்டு மக்களுக்கு யாருக்கு சேவை பண்ணணும் அப்படின்னு தெரியல. என்ன பண்றாங்க? அவங்க இந்த உலக மக்களுக்குள்ளாரையே சேவை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம சேவை யாருக்கு பண்ணணும்? பகவானுக்கு, முழுமுதற் கடவுளுக்கு பண்ணணும். உண்மையில சொல்ல போனா நம்ம எல்லாருக்கும் சேவை பண்ணணும். நம்ம எல்லாருக்கும் சேவை பண்ணணும். எல்லோருக்கும் எப்படி சேவை பண்றது? பகவானுக்கு சேவை பண்றதுனால நம்ம எல்லோரும் சேவை பண்ண முடியும். அந்த சேவை பண்ண முடியும். எப்படி நம்ம வந்து மரத்துக்கு வேர்ல தண்ணி ஊத்துனோம் அப்படின்னா அந்த மரம் முழுவதும் போய் அது வந்து திருப்தியை கொடுக்குதோ அது போல நம்ம பகவானுக்கு பண்ணக்கூடிய சேவை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜீவாத்மாக்களுக்கும் அது போய் சேருது. எல்லாருக்கும் அது நன்மையை கொடுக்குது. அதனால நாம் சேவகன் அப்படிங்கிற விஷயத்த சொல்றதுல பெருமை பண்ணுமே தவிர என்னைக்குமே வந்து இகழ்ச்சி படக்கூடாது. இந்த திருநாமம், இந்த நாமம் அப்படிங்கிறதான் குறிக்குது. நான் போன முறை உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நான் அடுத்த முறை கிளாஸுக்கு வரும்போது எல்லோருமே நாமம் போட்டுட்டு இருக்கணும், சிரிச்ச முகத்தோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னேன். எத்தனை பேர் நாமம் போட்டிருக்கீங்கன்னு தெரியல. வீடியோ ஆன் பண்ணாதான் தெரியும் எனக்கு. எல்லா இடத்துல போட்டிருக்கணும். ஓகேவா? ஓகே. வெங்கட்ராமன் சார் கை தூக்கி காட்டுறாரு. நாமம் போட்டுட்டு இருக்காரு. எல்லோருமே திலக் போட்டுட்டு வாங்க. வெக்கப்படாதீங்க முதல்ல. நான் கிருஷ்ண பக்தன், நான் கிருஷ்ணோட சேவகன் அப்படின்னு சொல்றதுல பெருமை நினைங்க, பெருமையா நினைங்க. இன்னைக்கு ஒரு சின்ன கம்பெனில விப்ரோ, இன்ஃபோசிஸ், அசென்ச்சர், என்னமோ கம்பெனி, எம்ஆர்எஃப் முன்னாடி போயிட்டு இருக்கு. எம்ஆர்எஃப் டயர்ஸ் வண்டி, டிவிஎஸ் டயர்ஸ், டிவிஎஸ் ஐயங்கார் என்ன பண்றாருன்னு தெரியல. அவரு வண்டி எல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. வண்டி எல்லாம் வச்சு நடத்திட்டு இருக்காரு. எனிவே, அப்ப நம்ம என்ன பண்றோம்? இந்த கம்பெனில ஒரு சின்ன சின்ன கம்பெனில வேலை பண்ணிட்டு அவங்க என்ன பண்றாங்க? டேக் எல்லாம் போட்டு சுத்துறாங்க. ரொம்ப பெருமையா போட்டு சுத்துறாங்க. சார், நாங்கெல்லாம் வந்து இன்ஃபோசிஸ் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்றதுல ரொம்ப பெருமைப்படுறாங்க. சோ அவங்களே பெருமைப்படும் போது நான் கிருஷ்ணனுடைய சேவகன் அப்படின்னு சொல்றது என்ன? ஏன் நம்ம தாழ்வா நினைக்கணும்?
நான் வந்து முதல்ல என்னுடைய காலேஜ் முடிக்கும் பொழுதே எனக்கு வந்து கேம்பஸ் இன்டர்வியூல நான் வந்து அசென்ஷியல்ல செலக்ட் ஆனேன். ஸோ அசென்ஷியல்ல செலக்ட் ஆயிட்டு நான் அங்க அசென்ஷியலுக்கு போனேன். போயிட்டு எனக்கு அங்க என்விரான்மென்ட் பிடிக்கல. நான் திரும்ப வந்துட்டேன். வந்ததுக்கு அப்புறம் அந்த அசென்ஷியல்ல இருந்து கால் வந்தது. "சார் யூ ஆர் காலிங் ஃப்ரம் அசென்ஷியல், ப்ளீஸ் ஜாயின்" அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. "வென் ஆர் யூ கோயிங் டூ ஜாயின்?" அப்படின்னு சொல்லி சொன்னேன். "நோ, ஐ அம் நாட் பிளானிங் டூ ஜாயின் திஸ் கம்பெனி" அப்படின்னு சொல்லி சொன்னேன். சார் இட்ஸ் அ வெரி பிரஸ்டீஜியஸ் கம்பெனி. ரொம்ப மதிப்புமிக்க கம்பெனி சார் எங்களுடைய அசென்ஷியல். நீங்க ஏன் இந்த கம்பெனில ஜாயின் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்ப நான் சொன்னேன், எனக்கு இதை விட பெரிய கம்பெனில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஐ காட் அ ஜாப் இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்லி சொன்னேன். விச் இன்டர்நேஷனல் கம்பெனி அப்படின்னா, இஸ்கான் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இஸ்கான் அப்படியே இன்டர்நேஷனல் சொசைட்டி இல்லையா? எங்களுடைய ஓனர் கிருஷ்ணர். எங்களுடைய சம்பளம் என்னது? கிருஷ்ண பக்தி. நேரம் எவ்வளவு நேரம்? 24 ஹவர்ஸ் இல்லையா? இதுல கிடைக்கக்கூடிய பென்ஷன் என்னது? முக்தி, சந்தோஷம், எல்லாம் ஆனந்தம். வேற என்ன வேணும் உங்களுக்கு? சோ இத சொன்ன உடனே அவன் ரொம்ப ஷாக் ஆயிட்டாங்க. யாரும் இந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதனால இன்னைக்கு இந்த உலக மக்கள் என்ன பண்றாங்க? நான் இந்த சேவகன், நான் இந்த ஒர்க்கர், நான் இந்த கம்பெனில வேலை பண்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றதுல கொஞ்சம் கூட கூச்சப்படவே இல்ல. சோ சுதந்திரத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா யாரும் வேலைக்கு போறது பெருசா நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே வந்து அவங்கவங்களுடைய சொந்த உழைப்புல தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. பிராமணர்கள் அவங்க உஞ்சவிருத்தி பண்ணிக்கிட்டோ, பூஜை பண்ணிக்கிட்டோ, யக்ஞ யாகங்கள் பண்ணிக்கிட்டோ, அவங்களுக்கு குருகுலம் வச்சு நடத்தும். அவங்க தங்களுடைய அவங்களுடைய சம்பாதனையை பார்த்துக்கிட்டாங்க. க்ஷத்திரியர்கள் கண்டிப்பா டாக்ஸ் வாங்குறது, போர் புரியறது, இந்த மாதிரி தன்னுடைய சம்பாதனையை பார்த்துக்கிட்டாங்க. வைஷ்யர்கள் விவசாயம் செய்யறது, அதே போல வியாபாரம் பண்ணிட்டு என்ன பண்றாங்க? அவங்க தங்களுடைய தொழிலை பார்த்துக்கிட்டாங்க. சூத்திரர்கள் அவங்க என்ன பண்றாங்க? கைத்தொழில் ஏதாவது பண்ணிட்டு இருந்தாங்க. கைத்தொழில் பண்ணிட்டு அதையும் வித்து அவங்க வாழ்க்கை நடத்திட்டு இருந்தாங்க. எதுவுமே தெரியல. என்னால எதுவுமே முடியாது சார். அப்படி சொன்னவங்க என்ன பண்ணாங்க? கை கட்டிட்டு, "ஐயா எனக்கு ஏதாவது வேலை குடுங்கய்யா" அப்படின்னு போய் நிப்பாங்க. "சரி இந்தா இந்த வேலைய பண்ணு. உனக்கு சம்பளம் குடுக்குறேன். கூலி குடுக்குறேன்" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைப்பாங்க. அது பெரிய விஷயமா கருதப்படல அன்னைக்கு. அன்னைக்கு சொசைட்டில ரொம்ப தாழ்மையான விஷயமா கருதப்படுது. ஒருத்தர் கீழ கை கட்டி வேலை பண்றது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயமா மதிப்புமிக்க விஷயமா கருதப்படல. ஆனா பிரிட்டிஷ்காரன் வந்து என்ன பண்றான் அப்படின்னா, நம்மள எந்த அளவுக்கு பிரெயின் வாஷ் பண்ணான் அப்படின்னா, உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு கொண்டு வந்துட்டான். "நீ உத்தியோகம் பண்ணா தான்டா வாழ்க்கைய வாழ முடியும்" அப்படின்னு கொண்டு வந்துட்டான். நம்மள என்ன பண்ணிட்டோம் எல்லாருமே, நம்முடைய ஸ்கூலு, காலேஜ் எல்லாமே உத்தியோகத்த சுத்தியே வந்துருச்சு. நம்மள வந்து பைத்தியம் ஆக்கிட்டாங்க சின்ன வயசுல இருந்தே. ஸ்கூலு நம்ம பிறந்த உடனே நம்ம ஸ்கூல்ல சேர்த்துல இருந்தே என்ன பண்றோம்? என்ன வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறது? ஒருத்தர் கூட எப்படி நல்ல மனுஷனா வாழ்றது? ஒருத்தர் கூட எப்படி சமுதாயத்துக்கு என்ன பண்றது? ஒருத்தர் கூட எப்படி பகவானை சென்றடைவது, மோட்சம் அடையறது? அப்படிங்கிற பத்தி ஆலோசனையே இல்லாம என்ன பண்ணுவாங்க? என்ன வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறது? என்ன வேலைக்கு போறது? வேலைக்கு போறதுக்காக நாம் பிறக்கல. நாம் பிறவியினுடைய நோக்கமே வந்து வேலைக்கு போறதுக்காக கிடையாது. இந்த பிறவி பெருங்கடல் நீந்தறதுக்காக பிறந்திருக்கோமே தவிர, வேலை அப்படிங்கிறது வாழ்வதற்கான ஒரு வழியே தவிர, அதுவே வாழ்க்கை கிடையாது. நம்ம வாழ்க்கை முழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, வேலை, 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 வேலை. பிறந்ததுல இருந்து நம்ம படிக்கிறது, நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் வேலை, வேலை. அப்புறம் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் மறுபடியும் வேலை, 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 வேலை. அதுக்கப்புறம் டைம் கிடைக்குதா? மறுபடியும் வேலை, வேலைன்னு ஓடிட்டு தான் இருக்குமே தவிர, நமக்கு எதுக்குமே டைம் கிடைக்கிறது கிடையாது. இதெல்லாம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு, நான் புரிஞ்சுக்கணும். நான் பக்தன். நான் கிருஷ்ண பக்தன். நான் மற்றவங்களிருந்து வேறுபட்டவன். நான் கிருஷ்ணருக்கு சேவகன் அப்படின்னு சொல்லிக்கிறதுல கொஞ்சம் கூட வெட்கப்படாதீங்க. அத முதல்ல உங்களுடைய நாமத்தினால காட்டுங்க. கிழக்கு போட்டு காட்டுங்க. மற்றவங்கலாம் தன்னுடைய அடையாளத்த காட்டுறாங்கல்ல. இப்ப மற்ற ரிலிஜன் பீப்பிள் எல்லாம் என்ன பண்றாங்க? அவங்களோட ட்ரெஸ்ஸோ, அவங்களுடைய ஹேட்டோ தைரியமா போட்டு வராங்களே சார். தைரியமா போட்டு வராங்களே. எல்லா இடத்துக்கும் போட்டு வராங்களே. ஒர்க் ஸ்டேஷனுக்கு போட்டு வராங்க. அ அதே போல ஸ்கூலு, காலேஜ்ல போட்டு வராங்க. ஏன்னா அவங்க அவங்க ரிலிஜன மதிக்கிறாங்க. அவங்களுக்கு அதோட இம்பார்ட்டன்ஸ் தெரியுது. ஏன்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்து சொல்லிக் குடுக்குறாங்க. சின்ன குழந்தையில இருந்து அவங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. நமக்கு அந்த சின்ன வயசுல இருந்து அந்த பழக்கம் இல்லாதனால, அந்த பழக்கம் விட்டு போயிடுது. நம்ம திடீர்னு சொன்னா கேட்க மாட்டேங்குது. ஸோ அதனால என்ன பண்ணுங்க, முதல்ல அடையாளத்த காட்டுங்க. அடையாளத்த நம்ம மறந்து போயிட்டு இருக்கோம். நம்முடைய அடையாளத்த மறந்து நம்ம பொய்யான அடையாளத்த வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒருத்தன் வந்து உங்க பேர் என்ன? அப்படின்னு கேட்டாங்கன்னா, அந்த காலத்துல அவங்க அப்பாவோட இனிஷியலோட அவங்க அப்பாவோட பேரோட சேர்த்து சொல்லுவாங்க. இல்ல அவங்களுடைய ஃபேமிலி பேரோட சேர்த்து சொல்லுவாங்க. இன்னைக்கு அதுவே என்ன பண்றோம்? நம்ம வெட்கப்பட்டு சொல்றோம். அப்பல்லாம் குழந்தைங்க கிட்ட போய் நீங்க கேட்டு பாருங்களேன். வாட் இஸ் யுவர் நேம்? அப்படின்னு சொன்னா உடனே அது சொல்லணும். ஐ ஆம் வளர்மதி வி ஸ்டடியிங் இன் செகண்ட் ஸ்டாண்டர்ட் பி செக்ஷன் திஸ் கிருஷ்ணா ஹையர் செகண்டரி ஸ்கூல். மொத்தமே சொல்லிடும் அது.
அவங்க அப்பாவோட பேரை இனிஷியலோட சேர்த்து தான் சொல்லணும். அது போல நம்முடைய அப்பா உண்மையான தந்தை கிருஷ்ணர், அவருடைய அடையாளத்தை சொல்றது நம்ம ஏன் வெட்கப்படணும்? ஆமா, நான் கிருஷ்ண பக்தன் தான். என்ன? இதுதான் எனக்கு பெருமை. நாமம் போறதுல பெருமைப்படுங்க. வெட்கப்படாதீங்க. தயவு செஞ்சு வெட்கப்படாதீங்க. நீங்களே வெட்கப்பட்டீங்க அப்படின்னா, அப்புறம் யாருதான் புரிஞ்சுக்க போறாங்க? பகவத்கீதை இத்தனை நாள் கேட்கறீங்க. காலையில உட்கார்ந்து ஜெபம் பண்றீங்க. அப்ப அதற்கான அடுத்த அடுத்த ஸ்டெப்புக்கு வந்துருங்க. இப்ப போலீஸ்க்கு சேர்ந்துட்டோம். போலீஸ் சேர்ந்துட்டோம்னா என்ன பண்ண போறோம் அடுத்தது? போலீஸ் ட்ரெஸ் போட போறோம். இல்லையா? போலீஸ்க்கான தொப்பிலாம் வச்சுக்க போறோம். இல்ல சார் அது எனக்கு செட் ஆகாது. எனக்கு கொஞ்சம் வெட்கமா இருக்கு. காக்கி ட்ரெஸ் போட முடியாது. அப்படின்னு சொல்ல மாட்டோம். கண்டிப்பா போட்டு போது. இல்லையா? அது ஒரு பெருமை. போலீஸ் ட்ரெஸ் போட்டு போறதே ஒரு பெருமை. என்னது? அப்பதான் மக்களுக்கு தெரியும். ஓகே இவர் வந்து போலீஸ், இவர் வந்து காவலாளி. நமக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணலாம்? இவர்கிட்ட நம்ம அணுகலாம் அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். உங்கள பார்த்தோனே நெறைய பேர் ஓடி போயிருவாங்க. போலீஸ் ட்ரெஸ்ஸ பார்த்தோனே நெறைய பேர் ஓடி போயிருவாங்க. ஐயய்யோ! போலீஸ் வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆயிரும். என்வைரன்மென்ட்டே சேஞ்ச் ஆயிரும். அதே போல நம்ம நாமம் போட்டு போறதும். நம்ம நாமம் போட்டு போனோம் அப்படின்னா, நெறைய பேர் நம்மள பார்க்கறாங்க. பார்த்து அவங்க பகவான உடனே ஸ்மரணை பண்றாங்க. அந்த என்வைரன்மென்ட்டே அங்க சேஞ்ச் ஆயிரும். அதனால தயவு செஞ்சு வெட்கப்படாதீங்க. ஃபேமிலில பேசுறாங்க, அவங்க திட்டுறாங்க, இவங்க திட்டுறாங்க, கிண்டல் பண்றாங்க. கிண்டல் பண்ணிட்டு போட்டுமே. அவங்களுக்கு தான் புரியல. நீங்க ஏன் புரிஞ்சுக்காம இருக்கீங்க? நான் காலேஜ் போகும்போது இப்படிதான் போனேன். நான் காலேஜ் படிக்கும்போது, ஸ்கூல் படிக்கும்போது பெரிய நாமம் போட்டுக்கிட்டு, கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிட்டு, பின்னாடி குடுமி வச்சுக்கிட்டு, அப்படிதான் போனேன். நான் ஒருத்தன் தான் அப்படி இருந்தேன் எங்க ஹோல் காலேஜ்லயே. தனிமையா தனிமையா தெரியலாமேப்பா! ஒண்ணும் தப்பு இல்லையே. நம்ம தனித்துவமா தெரிஞ்சா ஒண்ணும் தப்பு இல்லையே. இன்னைக்கு வந்து பசங்க அட்ராக்ட் பண்றதுக்கு, அட்டென்ஷன சீக் பண்றதுக்கு கண்ட கண்ட மாரி வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்ட கண்ட விஷயங்கள செஞ்சுட்டு இருக்காங்க. தனித்துவமா இருக்கிறதுக்கு, தங்கள வந்து வெளிக்காட்டிக்கிறதுக்கு. நம்ம நம்மள இப்படி காட்டிக்கலாமே! ஒண்ணும் தப்பு இல்லையே. இத நம்ம செய்யலாம் அப்படின்னா உண்மையில நமக்கு கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள் அப்படிங்கிற விஷயத்த நம்ம ஏத்துக்கவே இல்ல அப்படின்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நாம் கிருஷ்ணர முழுமுதற் கடவுளா ஏத்துக்கிறோம் அப்படின்னா, அடுத்து அத செய்ய ஆரம்பிக்கணும். என்னது? கிருஷ்ணருடைய சின்னத்த எல்லாம் போட ஆரம்பிக்கணும். திலகம் போட ஆரம்பிக்கணும். கட்டி மாலை, துளசி மாலை போட ஆரம்பிக்கணும். இன்னும் சிகையெல்லாம் என்ன சொல்றது? ஆண்கள் கண்டிப்பா வந்து குடுமி வச்சிருக்கணும். முடி இருந்தாலும் பரவால்ல. பின்னாடி குடுமி இருக்கணும். அதெல்லாம் எங்க சொல்றது நம்ப? அந்த காலத்துல எல்லார்கிட்டயும் குடுமி இருந்தது. நம்ம தாத்தா காலத்துல எல்லாரும் குடுமி வச்சுட்டு இருந்தாங்க. அது தப்பான விஷயம் கிடையாது. அது நம்முடைய கலாச்சாரம். குடுமி அப்படிங்கிறது ஒரு அடையாளம் தான் நமக்கு. அதுக்கும் அர்த்தங்கள் நெறைய இருக்கு. அத நம்ம யோகா யோக சாஸ்திரத்துல இருந்து அர்த்தத்த பேசலாம். நெறைய விஷயங்கள் அர்த்தம் இருக்கு. அது தேவையில்ல. ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணுங்க, திலகத்துல இருந்து ஆரம்பிங்க. சோ அடுத்த முறை கிளாஸ்க்கு வரும்போது எல்லாரும் திலகத்தோட வாங்க. எல்லாரும் வீடியோ ஆன் பண்ணுங்க. சோ எல்லாம் இந்த வீடியோ எல்லாரும் தினமும் பார்க்குறாங்க. சேஞ்ச் கொண்டு வரலாமே. ஏன் நம்ம கொண்டு வர வேண்டாம்? இத்தன நாளா பகவத்கீதை கேட்கறீங்க, இத்தன நாளா ஜெபம் பண்றீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் புரியுது. கிருஷ்ணர பிடிச்சிருக்கு. கிருஷ்ணர பிடிச்சிருக்குன்னா ஏன் அவருடைய சின்னத்த நம்ம நெத்தியில போடக்கூடாது? கிருஷ்ணரே போட்டுக்காரு நெத்தியில. ஆமா. நீங்க கிருஷ்ணருடைய போட்டோவ பாருங்க. நாமம் இல்லாம எங்கேயாவது கிருஷ்ணர் இருப்பாரா? எல்லா இடத்துலயும் இருக்காரு. அவரே போட்டுக்கிறாரு. அப்ப நம்ம ஏன் போடக்கூடாது? நாமம் அப்படிங்கிறது கோபி சந்தனத்துல போடுறது. அதாவது கோபியருடைய சாம்பல் இது. இது சந்தனம் கிடையாது. இது துவாரகையில இருந்து எடுக்கப்பட்ட மண் இது. சோ துவாரகை அப்படிங்கிறது அந்த கோபியர்கள் வந்து அங்க வந்து என்ன பண்றாங்க? கிருஷ்ணனுடைய விரக தாபத்தினால அங்கேயே தங்களோட உயிரை விட்டுறாங்க. அவங்க உடம்ப எரிஞ்சு அது சாம்பலா அங்க கிடக்குது. அப்ப நம்ம என்ன பண்றோம்? அந்த சாம்பலை எடுத்து நெத்தியில வச்சுக்கிறோம். கோபியர்களுடைய சாம்பல் எடுத்து நம்ம நெத்தியில வச்சுக்கிறோம். இதை விட ஒரு புனிதமான விஷயம் நம்ம என்ன மேக்கப் போட்டு நீங்க என்ன பாருங்க, திலக் போட்டு பாருங்க. உங்க முகம் உடனே அவ்வளவு அழகா மாறி போயிருக்கும். நீங்க எந்த மேக்கப்பும் கூட போட தேவையில்ல. திலக் போட லட்சணமா மாறி போயிரும். அதனால என்னுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, நாம் பகவத்கீதை கேட்கிறோம். அடுத்தது என்ன பண்ணணும்? பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வரணும். பிராக்டிகல் லைஃப்ல கொண்டு வந்தாதான் பகவத்கீதை பிரயோஜனம். இல்லைன்னா அது வெறும் ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவாதுன்னு சொல்லி சொல்ற மாதிரி தினமும் உட்கார்ந்து கேட்கிறோம், போறோம், கேட்கிறோம், போறோம். ஒரு பிரயோஜனம் இருக்காது. சோ பகவத்கீதை கேட்டோம் அப்படின்னா அடுத்தது செயல்படுத்தணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் வந்து யார் இருக்காங்க? ஆஹ் ஆனந்தகுமார் எம். ஆனந்த்குமார் எம். ஆனந்த்குமார் எம். ஆனந்த்குமார் வீடியோ ஆன் பண்ணுங்களேன். ஹரே கிருஷ்ணா பிரபு.
ஹரே கிருஷ்ணா. நீங்க இருக்கீங்க, மேல இருக்கீங்களா? இப்ப நான் என்ன சொன்னேன், ஆனந்தகுமார் வீடியோ ஆன் பண்ணுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணிட்டாரு, உடனே ஆன் பண்ணிட்டாரு. நான் கூப்பிட்டே இருக்கேன், ஆனந்தகுமார் 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 கூப்பிட்டே இருக்கேன். அவர் ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறாரு, அப்படியே இருக்காரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவரு கேட்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். இல்லைன்னா அவருக்கு என் மேல மதிப்பே இல்லை அப்படின்னு அர்த்தம். ரெண்டே ரெண்டு விஷயம் தான். அது போல தேங்க்யூ ப்ரோ, வேற ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் இதுதான் உதாரணத்துக்கு தான். அதே போல இப்ப நம்ம என்ன பண்றோம், கிருஷ்ணர் ஒண்ணு சொல்றாரு, இது செய்யுங்கன்னு சொல்றாரு. அது சொல்லிட்டாரு அப்படின்னா அது என்ன பண்றோம், நம்ம அடுத்து செயல்படுத்தணும். செயல்படுத்தலாம் என்ன அர்த்தம்? ஒண்ணு நம்மளுக்கு புரியவே இல்லைன்னு அர்த்தம், இல்ல நம்ம கிருஷ்ணர் மேல மதிப்பே இல்லைன்னு அர்த்தம். ரெண்டுதான் ஏதாவது ஒரு அர்த்தம். புரியல அப்படின்னா நீ எப்பதான் புரிய போகுது? மதிப்பு இல்லைன்னா நீங்க யாரதான் மதிக்க போறீங்க? சோ அதனால பெட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம் பகவத்கீதை கேட்கிறோம், கேட்ட பகவத்கீதை நம்ம என்ன பண்ணலாம், பிராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்ண முயற்சி பண்ணலாம். ஸோ அதுல முதல் விஷயம் திலக்கம். ஏன் எல்லாரும் திலக்கு போட ஆரம்பிங்க. வெளியில போட்டு போங்க, தைரியமா போட்டு போங்க. நான் கிருஷ்ண பக்தன்னு சொல்லுங்க. ஏன்பா போட்டு வர? இந்த திலக்கம் போதாலும் உனக்கு என்ன கிடைக்குது? இது பெருமாளுடைய பெயர்ப்பா இது. நெத்தில நம்ம என்ன பண்றோம், கேசவாய நமஹ வைக்கிறோம். அப்ப கேசவம் நம்ம என்ன பண்றோம், நெத்தில வச்சிட்டு இருக்கோம். நமக்கு எல்லா இடத்துலயும் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய இந்த நாமம் முகத்தை ரொம்ப அழகா காட்டும், ரொம்ப ஆன்மீகமா காட்டும். அதே போல மற்றவங்களுக்கு என்ன பண்ண, உடனே இது கிருஷ்ணரை ஞாபகப்படுத்தும். நம்மள பார்த்தா நிறைய பேர் ஹரே கிருஷ்ணா வராங்கடா, வர கோவிந்தா வரான்டா, கிருஷ்ணா வரான்டா, ஏதோ ஒன்று சொல்லுவான். அப்ப உடனே அவனுக்கு என்ன பண்ணுது, கிருஷ்ணனுடைய ஞாபகத்தை கொடுக்குது. அதுவும் நம்மளுக்கு பெரிய புண்ணியத்தை கொடுக்குது, அவங்களுக்கு புண்ணியத்தை கொடுக்குது. அந்த என்வரான்மெண்ட்டே சேஞ்ச் பண்ணிடுது. மேலும் இது கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிக்கும், ஆச்சாரியருக்கு ரொம்ப பிடிக்கும். கோபியர்களுடைய சாம்பல், இவ்வளவு நல்ல விஷயம் இருக்கு. இது என்ன நெகட்டிவ் இருக்கு? ஏதோ புரியாத அசடுங்க இதை பார்த்து கிண்டல் பண்றாங்க அப்படின்னு நம்ம அதை பார்த்து எதுவும் நினைக்க கூடாது. நல்லவங்க